தனி முத்திரை பதித்த பின்னணி பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமாகி இருக்கிறார். அவருக்கு வயது 88. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், இது தொடர்பான விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். தமிழ் சினிமா மட்டுமின்றி இந்திய சினிமாவிலும் புகழ்பெற்ற பின்னணி படகை அறியப்பட்டவர் தான் ஜானகி அம்மா. அவர் இன்று தனது 88 வயதில் காலமாகியிருக்கிறார். மைசூர் உள்ள அவர் இல்லத்தில் தற்போது அவர் காலமான செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மட்டுமின்றி மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்தி உட்பட பல்வேறு இந்திய மொழிகளில் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி மிகப்பெரிய சாதனை படுத்தவர் தான் ஜானகி அம்மா. அவரோட இனிமையான குரல் மட்டுமின்றி அவரோட ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு கதாபாத்திரம் ஏற்ற மாதிரி தனது குரலை மாற்றி அமைத்து பெண் என்ற பெண்ணாகவும் ஆணை மாற்றி பெண்ணாகவும் பல்வேறு குரல் வளத்துடன் தன்னோட இனிமையான குரல்களால் மக்களை, திரை ரசிகர்களையும் இசை கலைஞர்களையும் இசை ரசிகரையும் கவர்ந்தவுடன் ஜானகி அம்மா இந்த அவரின் தனது 86 வயதில் காலமாயிருக்கிறார். மைசூர் உள்ள அவர் இல்லத்தில் காலமான செய்தி தற்பொழுது இசை ரசிகர்கள் மிகப்பெரிய இடியாக பார்க்கப்படுகிறது. இவரது மகன் முரளி கடந்த ஜனவரி மாதம் உடல்நலக் குறைவு காரணமாக காலமாகியிருந்தார். அதனைத் தொடர்ந்து வயது மூப்பு காரணமாக தனது மைசூர் இல்லத்தில் அவர் ஓய்வு பெற்று வந்த நிலையில் தற்பொழுது உடல்நலக் குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக ஜானகி அம்மா காலமான செய்தி இசை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இடியாக பார்க்கப்படுகிறது. தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் இந்திய மொழிகளில் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி தனக்கென்று தனி ரசிகர் பட்டத்தை வைத்துள்ளார் ஜானகி அம்மா. திரையிசை என்றாலே வி சுசீலா, ஜானகி அம்மா என்று பல்வேறு இசை ஆளுமைகள் பார்க்கப்பட்ட வகையில் ஒரு இசை உலகில் மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்ட ஜானகி அம்மன் மறைவு பலருக்குமே மிகப்பெரிய இழப்பாகவும் திரை இசைக்கும் அனைவருக்குமே மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ், ஹிந்தி, ஒடியா, பெங்காலி உள்ளிட்ட 17 மொழிகளில் பல்வேறு பாடல்களை பாடி தனக்கான தனி இடத்தை பிடித்தவர்கள் ஜானகி அம்மா. வயது முறையாக சில ஆண்டு காலமாக பாடல்களை பாடாமல் வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் தற்போது இன்று அவர் காலமான செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அவரது மறைவு என்பது தமிழ் இசைத்துறைக்கு மட்டுமின்றி சினிமா உலகிற்கும் மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. ஆவணப்படங்கள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி என 50,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி தனது ஆளுமையை நிலைக்கு ஒரு இசை கலைஞராக பார்க்கப்படுகிறார். அவர் ஒவ்வொரு பாடலும் அவருடைய ஒவ்வொரு பாடலுமே மனநிலை மாறாத அவர் குரல் தற்போது நம்ம மனதில் நிலைத்து காணப்படுகிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரிசா என பல்வேறு மொழிகளில் 50,000க்கும் மேற்பட்ட குறிப்பாக 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ஜானகி அம்மா என்று அனைவரால் புகழப்பட்ட ஜானகி அம்மா என்று நம்மளும் இல்லை என்ற செய்தி மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. நீண்ட வருடங்களாகவே வயது முக்கும் மற்றும் பல்வேறு காரணமாக பாடல் இசைத்துறையில் விலகியிருந்த அவர் தனது மகனை இறப்பு காரணமாக மிகவும் மன உறுதி காணப்பட்ட நிலையில் தற்போது மைசூரில் உள்ள தனது இல்லத்தில் அவர் காலமாகியிருக்கிறார். 88 வயதான ஜானகி அம்மா திரை இசையை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்டவர். எம்ஜிஆர் காலம் தொடங்கி போர்ச்சுகல் காலம் தொடங்கி சிவாஜி கணேசன் தற்போது வரையில் காலகட்டம் வரைக்கும் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்டவர். 1957ஆம் ஆண்டு விஜய் விளையாட்டு தமிழ் படத்தின் மூலம் தனது இசையை துவங்கிய அவர் தற்பொழுது வயது முழுவதும் மட்டும் உடல்நலக் காரணமாக காலமாக இருக்கிற செய்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு இடி நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமின்றி பல்வேறு மொழிகளில் தனது திரை ஆளுமையை வெளிப்படுத்தி இசை மூலம் தங்கள் பாடல்கள் மூலமாக குரல்கள் மூலமாக ஏகப்பட்ட ரசிகர்களை வைத்திருந்தவர் ஜானகி அம்மா என்று கூறலாம். அது மட்டுமின்றி ஆணாகவும் பெண்ணாகவும் சிறு குழந்தையாகவும் தனது மொழிகளை மாற்றி குரலை மாற்றி எந்த கதாபாத்திரம் வந்தாலும் அதுக்கேற்ற குரலை மாற்றி தனது இசை மூலம் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கருதப்பட்டவர். 4 முறை தேசிய விருதை பெற்றிருக்கிறார். 33 வெவ்வேறு மாநில திரைப்பட விருதுகளை வென்றிருக்கிறார். மைசூர் பல்கலைக்கழகத்திலிருந்து முனைவர் பட்டமும் தமிழ்நாடு அரசிடம் கலைமானி பாட்டு விருதும் வென்றிருக்கிறார். கர்நாடக அரசிடம் கர்நாடக ராஜ உற்சவா என்ற விருதும் பெற்றிருக்கிறார். 2013ஆம் ஆண்டு இந்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் விருதும் கிடைத்திருக்கிறது. ஆனால் வாங்க அவர் மறுத்துவிட்டார். மிகவும் எனக்கு தாமதமாக கிடைத்த இந்த விருது எனக்கு தேவையில்லை என்று அந்த பத்மபூஷன் அவர் தனக்கு வேண்டாம் என்று கொடுத்து மிகப்பெரிய ஒரு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் மறைவு என்பது மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு பாடல்களில் ஒருவரான எஸ் பாலசுப்ரமணியம், இளையராஜா, பி சீனிவாஸ், ஜி ஜெயச்சந்திரன், ராஜ்குமார் ஆகியோருடன் ஏராளமான பாடல்களை பாடி தமிழ் திரை இசையில் மட்டுமின்றி இந்திய திரை இசையில் மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்ட ஜானகி அம்மா தற்போது காலமாக இருக்கிறார். வயது மற்றும் உடல்நலக் காரணமாக என்ற ஒரு காலம் மைசூர் உள்ள தனது இல்லத்து காலமாக செய்தி மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. 40,000 1000 20,000 40,000 பாடல்களை பாடி மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்டவர் அவர். அவரது கணவரானது பிரசாத் காலேஜ் என்ற ஒரு பிரசாத் அவர் மகன் முரளி கடந்த ஜனவரி மாதம் உடல்நலக் காரணமாக காலமானார்.
அதன் பிறகு அவர் தனது எந்த படங்களும் பாடாமல் தனது வீட்டில் ஓய்வெடுத்து வந்திருந்தார். இந்த நிலையில் அவர் மறைவு என்பது விபரீதமாக பார்க்கப்படுகிறது. 1997 அவரது மகன் கனவு இருந்த நிலையில் அவரது மகன் ஒரே ஒரு முறையில் கடந்த ஹைதராபாத்தில் காலமாயிருந்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி தமிழ் இந்தியாவில் உள்ள பல்வேறு மொழிகளில் 40,000 மேற்பட்ட படங்கள் பாடி தமிழ் சினிமாவில் ஒரு இந்திய சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இசைத்துறையில் ஆளுமையாக பார்க்கப்பட்டவர் தான் ஜானகி அம்மா. தனது உயிரிழந்திருக்கிறார். அவர் இழப்பு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. தமிழ் ரசிகர்கள் மட்டுமின்றி இந்திய இசைத்துறைகளுக்கும் மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. சிக்கந்தர். ஆனந்த், தற்போது மறைந்த பின்னணி பாடகி, பழம்பெரும் பின்னணி பாடகி ஜானகி அம்மா அவர்கள் தமிழை தொடர்ந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட அனைத்து மொழிகளிலும் அவர் பாடியிருக்கிறார். அவர் என்னென்ன விருதுகளை இதுவரை வாங்கியிருக்கிறார், அது தொடர்பான தகவலையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். நிச்சயமாக ஒரு இசைத்துறை என்று பார்த்தாலே ஜானகி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமின்றி 4 தேசிய விருதுகள், 11 கேரளா மாநில விருதுகள், 10 நந்தி விருதுகள், தமிழ் திரைப்பட விருதுகள் 6, ஒடிசா திரைப்பட விருதுகள் 1, மொத்தம் 32 விருதுகளை ஆகியிருக்கிறார். ஒரு இசைத்துறையில் மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்ட ஜானகி அம்மா தற்போது காலமைகிற செய்தி ஒரு சாதாரண சினிமா ரசிகர்களுக்கும் திரை இசை விரும்பும் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. 1986 தமிழ்நாடு அரசின் கலைமான் விருதை அவர் வாங்கியிருக்கிறார். 2002ஆம் ஆண்டு கேரளா மாநில சிறப்பு விருதை வாங்கியிருக்கிறார். அது மட்டுமின்றி 4 முறை தேசிய விருதுகளை பாடியிருக்கிறார். சிறந்த பின்னணி பாடகைக்கான விருதுகளை 4 முறை அவர் கைப்பற்றி வாங்கியிருக்கிறார். அது மட்டுமின்றி 1980ஆம் மலையாள படம் ஒன்றிற்கு, அது மட்டுமின்றி 1980ஆம் ஆண்டு தெலுங்கு படத்திற்கு சிறந்த விருதுகளை வாங்கியிருக்கிறார். 14 முறை கேரளா மாநில விருதுகளை பெற்றிருக்கிறார். திரையிசையை பொறுத்தவரை ஜானகி அம்மா மிகப்பெரிய சகாப்தமாக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமின்றி தன்னுடைய 40 ஆண்டு கால திரை வாழ்க்கையில் 40,000 படங்களை பாடியிருக்கிறார். அது மட்டுமின்றி தேசிய 4 முறை பெற்றிருக்கிறார். 4 தேசிய விருதுகள், கேரளா அரசின் 11 விருதுகள், நந்தி விருதுகள் 10, தமிழக விருதுகள் 6, ஒடிசா மாநில விருதுகள் 1, மொத்தம் 32 விருதுகளை பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் தான் மைசூரில் தனது இலக்கு உடனடி பதிவு மற்றும் வயது காரணமாக தனது 86 விருதுகள் ஜானகி அம்மா காலமாக இருக்கிறார். இந்த அவரது காலமான செய்தி என்பது தமிழ் திரைப்பட மட்டுமின்றி திரை இசையை விரும்பும் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஜனவரியில் தான் அவரது மகன் முரளி உடனடியாக காலமான இருக்கிறார். தனது மகனின் மறைவு என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய இடியாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆனந்த், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க.